மாதுளம் பழத்தின் பயன்கள். மாதுளம் பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலை எந்த நோயும் தாக்காது. அதுவும் அந்தந்த பருவ காலங்களில் விளையும் பழங்கள் அதிக பலனை தரும். குறிப்பாக மாதுளம் பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடலை தாக்கும் முக்கிய நோய்களை விரட்டலாம். மாதுளையில் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு ஆகிய 3 ரகங்கள் உள்ளன. இனிப்பு மாதுளம் பழத்தை சாப்பிட்டால் இதயத்துக்கும் மூளைக்கும் மிகுதியான சக்தி கிடைக்கிறது. பித்தத்தை போக்குகிறது, இருமலை நிறுத்துகிறது. புளிப்பு மாதுளையை சாப்பிட்டால் வயிற்றுக்கடுப்பு நீங்குகிறது. இரத்த பேதிக்கு சிறந்த மருந்தாகிறது. தடைப்பட்ட சிறுநீரை வெளியேற்றுகிறது. பித்த நோய்களை நிவர்த்தி செய்கிறது. எந்த வகையான குடல் புண்ணையும் குணமாக்குகிறது. மாதுளம் விதைகளை சாப்பிட்டால் இரத்த விருத்தி ஏற்படும். சீதபேதிக்கு சிறந்த நிவாரணம் அளிக்கும். தொடர்ந்து நோயின் பாதிப்பால் பலவீனம் அடைந்தவர்கள் மாதுளம் பழத்தை சாப்பிட்டால் உடல் தீரும், எடை கூடும். தொண்டை, மார்பு, நுரையீரல், குடலுக்கு அதிகமான வலிமையை உண்டாக்குகிறது. ஆண் தன்மையில் பலவீனம் உள்ளவர்கள் மாதுளம் பழம் சாப்பிடுவதால் மிகுந்த சக்தியை பெறலாம். மாதுளம் பழத்தை சாப்பிட்டால் விக்கல் உடனே நிற்கும், அதிக தாகத்தை போக்கும். மாதுளம் பழச்சாற்றில் கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் உடல் சூட்டு நோய்கள் நீங்கும், சரீரம் குளிர்ச்சி அடையும், காய்ச்சல் தணியும். மாதுளம் பழச்சாற்றில் தேன் கலந்து காலை ஆகாரத்துக்கு பின் தினமும் சாப்பிட்டால் 1 மாத உபயோகத்தில் உடல் ஆரோக்கியமும் தெம்பும் உண்டாகும். புதிய இரத்தம் உற்பத்தியாகும். மாதுளம் பூக்களை உலர்த்தி பொடித்து வைத்துக் கொண்டு வேளைக்கு 1 சிட்டிகை வீதம் சாப்பிட்டால் இருமல் நிற்கும். மாதுளம் பூச்சாறு, அருகம்புல் சாறு சமமாக சேர்த்து வேளைக்கு 30 மில்லி வீதம் தினசரி 3 வேளையாக 3 தினங்களுக்கு சாப்பிட்டால் பெண்களுக்கு ஏற்படும் உதிரப்போக்கு நிவர்த்தியாகும். மாதுளம் பூச்சாற்றை 15 மில்லி அளவு சேகரித்து சிறிது கற்கண்டு சேர்த்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்த மூலம் நீங்கும். மூலக்கடுப்பும் உடல் சூடும் தணியும். வாந்தி மயக்கத்திற்கு கொடுத்தால் நோய் தீரும். மாதுளம் பூக்கள் 15 கிராம் எடுத்து 25 கிராம் சீனி சேர்த்து மசிய அரைத்து காலை மாலை 1 தேக்கரண்டி வீதம் சாப்பிட்டு வந்தால் தொல்லைப்படுத்தும் பெண்களின் வெள்ளைப்பாடு நிவர்த்தியாகும். நன்றி. தொகுப்பு அப்துல் ரஹ்மான் பின் ரிஃப்தி அல் ஹாஷிமி, திஹாரியர். இதுபோன்ற நல்ல தகவல்களை கேட்பதற்கு கன்சுல் அம்மார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.